ஹாய், வெல்கம் டு பர்பிள் டிசைனர்ஸ். இன்னைக்கு ஸ்டிச்சிங் முடிஞ்சு டெலிவரிக்கு ரெடியாக இருக்க கேர்ள் பேபியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மங்களகிரி காட்டனில் வந்து சல்வார் ஸ்டிச் பண்ணிட்டு பேலன்ஸ் கிளாத்து தான் இது. ஆக்சுவலாக அவங்க மதர் வந்து சல்வார் ஸ்டிச் பண்ணாங்க. இதுக்கு நம்மள்கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டு பேலன்ஸ் மெட்டீரியல் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து அவங்க பேபிஸ்க்கு வந்து ஒரு 6 months அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஃப்ராக் தைக்கலாமா, ஏதாவது ஒரு ட்ரெஸ் தைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு வாங்கி ட்ரை பண்ணலாம்ட்டு பார்த்தோம். கரெக்டாக 6 monthsலேருந்து ஒரு 8 to 9 months வரைக்கும் தாராளமாக போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 meter தான் கரெக்டாக மிஞ்சிச்சு. ஸோ அந்த 1/2 meterல இருந்த அந்த 1/2 meterக்குரிய பிரெத்தில் இருக்கிற வந்து பார்டர் தான் இது. இதை வச்சுட்டு நம்ம கீழேயும் பார்டர் வைக்க முடியாது, பாதி வச்சாலும் நல்லா இருக்காது. நெக்குக்கோ ஸ்லீவ்க்கோ எதுனாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் மேட்ச்சு சூட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்ன செஞ்சுட்டோம், ஃபுல்லாகவே ப்ளைனாகவே அப்படியே ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து 6 monthsன்றனால அவங்களுக்கு போட்டு கழட்ட கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கை இல்லாமல் இந்த மாதிரி வந்து நாட் மாதிரி வச்சுட்டோம். ஷோல்டரில் டைட் பண்ணுற மாதிரி நாட் வச்சுட்டு இதில் வந்து குட்டியாக இந்த மாதிரி குட்டியாக வந்து சும்மா ஒரு டாசல் மாதிரி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி ப்ரூச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும், அவங்க ஷோல்டரில் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி வச்சுருக்கோம். இங்கே வந்து மேலே பாடி வந்து கொஞ்சம் ஃபுல் ப்ளைனாக இருக்குமா, ஸோ சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஷைன் ஆகுற மாதிரி இந்த பிங்க் வித் ப்ளூவில் ஷைன் ஆகுற மாதிரி ஜம்கி வச்சுருக்கோம். இது வந்து அந்த பேலன்ஸ் பார்டர் இருந்த பார்டரை வந்து ஏதாவது இதில் பண்ணி இன்னும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். ஸோ அதுக்காக இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பார்டர் வந்து ஃப்ளீட்ஸ் மாதிரி பண்ணி அதில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து நம்ம வந்து மேக் பண்ணி சென்டரில் இப்படி பால்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். பால்ஸ் மாதிரி வச்சு அதில் குட்டியாக ஒரு ப்ரூச் ஒர்க் ஃப்ளவர் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி வச்சு இதை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஃபேராக இருப்பாங்க அந்த குழந்தை. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த கலர். அவங்களுக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நானும் என்னோட டாக்டரும் ஒரே மாதிரி போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் நம்மள்ட்ட வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் மிஞ்சுது, நம்ம கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சில இதில் வந்து கிடைக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் கஸ்டமருக்கே கொடுத்துருவோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 years பேபி. இவங்களும் அவங்களோட இன்னொரு சிஸ்டர் தான். இவங்க 2 பேரும் அவங்களோட மம்மியும் இவங்க மம்மியும் வந்து சிஸ்டர்ஸு. ஸோ அவங்களும் வந்து இது கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து கொஞ்சம் தின்னாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து இது வந்து 1 meter பக்கம் நாங்கள் வந்து எடுத்து கொடுத்தோம். அவங்க கேட்டிருந்தாங்க, இவங்களுக்கு கொடுக்கவும் இவங்க அதை பார்த்துட்டு 2ஆவதாக இதை அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி அதில் வந்து எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோம். சரின்னு ரொம்ப ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதுலலாம் மிச்சம் விழுவுறத கண்ணா பின்னான்னு விட்டு விட்டாக விழுவாமல் ஒரு நீட்டாக விழுவுற மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி நாட்டு வச்சு இந்த மாதிரி வந்து மேலே பாடி பீஸ்க்கு வந்து சும்மா அங்கங்கே ஜம்கி ஒர்க் வச்சுருக்கோம். இது அவ்வளோக்கா இது வந்து ரிப்ளிகேட் ஆகலை. இது வந்து கலர் அப்படி ப்ளூ தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது ப்ளூ வித் கோல்டு வந்து ஷைன் ஆகுற மாதிரி, எல்லோ க்ரீன் ஷைன் ஆகுற மாதிரி தான் வச்சோம். பட் இது அவ்வளோ சூட் ஆகலை. இந்த ப்ளூஸ் தான் நல்லா என்ஹான்ஸாக தெரியுது, ப்ளூ கலர். ஸோ ஓகே, அதனால் இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு ஃபுல் ஃப்ளீட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே பொண்ணுக்கு தான் அவங்களுக்கு. இதே பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப்பு, பாவாடை சட்டை. நம்மளோட அழகான தமிழ், நம்மளோட கிட்ஸு, நம்மளோட 90s எல்லாம் பாவாடை சட்டை, பட்டு பாவாடை அப்படின்னு சொன்னாலே அப்படியே காதில் இனிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாவாடை சட்டை நம்மளோடது. அது சொல்லும் போதே ரொம்ப ஆசையாக இருக்குது நமக்கு. நம்மளாம் இதெல்லாம் போட்டது ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த மாதிரி அழகாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி வச்சுருக்கோம். சிம்பிள் பஃப் மாதிரி வச்சுட்டு நெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு ஸ்டார் நெக் மாதிரி ஒரு கொஞ்சம் லைட்டான ஒரு ஸ்டார் நெக் வச்சுட்டு பாடி பீஸ் வந்து இது ஃபுல்லாகவே பிளைன் மெட்டீரியலாக. இதுக்கு வந்து மெட்டீரியல் நாங்கள் தான் எடுத்தோம். இதுவும் இன்னொரு கலரும் வந்து நாங்கள் தான் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிளைன் தான். அவங்க வந்து பட்டு மாதிரியும் தெரியணும் கிராண்டாக. அந்த பிங்க் எல்லோ க்ரீனை பார்த்துட்டு அவங்க வந்து இது மாதிரி கிராண்டாக தெரியணும், அதே சமயம் கொஞ்சம் காட்டனாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் என்ன செஞ்சிட்டோம், இந்த மாதிரி கல்யாணி காட்டன் மாதிரி வந்து எடுத்துட்டோம். இதில் வந்து 1 side தான் பார்டர் வரும். ப்ரைஸும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ரொம்ப அழகாக இது வந்து நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதில் வந்து பார்டர் எதுவுமே கிடைக்கல. இருந்த ஃபுல் பார்டருமே வந்து ஸ்கர்ட்டுக்கே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டனால கொஞ்சம் பஃபியாக கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து உங்களுக்கு பஃபியாக வச்சுட்டு உள்ள லைனிங் ஃபுல்லாக வச்சு கொஞ்சம் பஃபியாகவே பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் இல்லாதனால நம்ம செப்பரேட்டாக கோல்டன் கலரில் வந்து பார்டர் ஸ்லீவுக்கும் கீழே டாப்போட எண்டுக்கும் கொடுத்துட்டு பைப்பிங்க்கும் அதே மாதிரியே கொடுத்துருக்கோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே லைனிங். அவங்க கொஞ்சம் பஃபியாக தான் கேட்டாங்க. நெட்டெல்லாம் வைக்கலாம்னா அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு பேபிஸ்க்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வச்சாச்சு. இது எல்லாமே ஃப்ளீட்ஸ்லாம் எதுவுமே வந்து ஆக்சுவலாக அயன் பண்ணலை. சும்மா நார்மலாக வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே இது பண்ணது. அயன் பண்ணால் ஒரு வேளை வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அடங்கி வந்திருக்கும். இது இது நம்ம ஃப்ளீட்ஸ் எதுவுமே வந்து அயன் பண்ணாதனால அழகாக இப்படியே நிற்கிது, நீட்டாக இருக்குது. ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டோம். இது வந்து கொஞ்சம் ஃப்ளாராக அவங்க வேணும்னு கேட்டனால நம்ம வந்து ரொம்ப போட்டு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அயன் பண்ண எதுவுமே பண்ணக்கூடாது. ஃப்ளாராக வரணும்னா அப்படியே விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அயன் பண்ணால் அது அப்படியே கொஞ்சம் இதாகிடும், ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இயர் பேபி 6 மந்த் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே கேட்டிருந்தாங்க. பாவாடை செட்டாக கொஞ்சம் நடக்கிற ஸ்டேஜில் போகணும். அவங்களுக்கு 7 மந்த் 6 மந்த் ஆகுது. ஸோ நடக்கிற ஸ்டேஜ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒரு பாவாடை செட்டை வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கும் மெட்டீரியல் நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்டர் நிறைய இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து 1 இயர் தானே, 1 இயர்க்குள்ளே தானே, அதனால் சரின்னு சொல்லிட்டு பாவாடை வந்து கரெக்டாக வந்து நம்ம வச்சுட்டு ஸ்கர்ட்டை பார்டர் இருந்தனால கீழே டாப்போட எண்டில் பார்டரும் ஸ்லீவில் வந்து பார்டரும் வச்சுட்டோம். நெக்குக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டு இதில் வந்து மைல்டாக அங்கங்கே அதே மாதிரியே வந்து ஜம்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்கவே. இதில் எண்டு நாட்டில் வந்து சும்மா லைட்டாக குட்டியாக 2 டேசல் மாதிரி வச்சுருக்கோம். அவங்களுக்கு க்யூட்டாக இருக்கும். அவங்க போட்டுட்டு வேர் பண்ணிவிட்டு வாக் பண்ணும்போது ஸோ க்யூட்டாக இருக்கும். ஸோ இது கலர் எல்லாமே அவ்வளோ அழகான கலர். உங்களுக்கும் இது மாதிரி எதுவும் தேவை அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். டிசைன்ஸ் நிறைய போடுவோம், அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.